வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி நான் இண்டெக்ஸிங் பற்றியெல்லாம் சொல்வேன்னு சொல்லிட்டு. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இஸ் ஆல் அபவுட் இண்டெக்ஸிங். அவ்வளோதான். நம்ம வந்து ஃபார்மேட்டிலேருந்து எல்லாமே சேம் தான். ஆனால் நம்ம எடுக்கிற வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்கும், இண்டெக்ஸ் பண்ண வேல்யூஸாக இருக்கும். அவ்வளோதான். சரி, ஓகே. சின்னதாக நம்ம வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட மீனிங் பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நமக்கு அதுலேருந்து கெயின் கிடைக்கும், அதாவது லாங் டேர்ம் நேச்சரில் ஒரு லாங் டேர்ம் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கரெக்டாக. ஸோ எனி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் விச் இஸ் இன் லாங் டேர்ம் இன் நேச்சர், அதை வந்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு வி கெட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். திரும்பவும் சொல்கிறேன், a transfer of a capital asset which is long term in nature will give us a long term capital gain or long term capital loss. ஓகேவா, இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், அவ்வளோதான். இது வந்து நான் போன கிளாஸில் உங்களுக்கு காட்டினா அந்த ஃபார்மேட்டே தான். இதில் பார்த்தோம்னா என்ன இருக்குது, எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் இன் கனெக்ஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஓகே, ஃபுல் கன்சிடரேஷன் இருக்குது. இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் நமக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். இதெல்லாம் ஓகே. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து மைனஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணுறோம், அப்புறமா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மைனஸ் பண்ணுறோம். ரெண்டும் பண்ணால் நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடச்சிது. அதில் நம்ம ஆல்மோஸ்ட் 12 to 13 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அது நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஆனால் இங்கே புதுசாக 2 வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தை, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் அண்ட் இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த 2 விஷயம் எப்போ வரும்னா, எப்போது ஒரு அசெட், அதாவது ஒரு லாங் டேர்ம் நேச்சரில் இருக்க ஒரு அசெட் வந்து விற்கிறாங்களோ அப்போ வந்து நமக்கு ஒரு அப்போ வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இண்டெக்ஸிங் வந்து நம்ம பண்ணணும். ஓகேவா, சரி. இப்போது இண்டெக்ஸிங்னா என்ன, அது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, இண்டெக்ஸிங்னா என்ன, ஓகேவா. ஓகே, சிம்பிளாக இப்போ வந்து இது நமக்கு 2 பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு பார்ப்போமா. சரி, 3 பேராக எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே, நம்ம கதையில் வந்து இப்போது 3 பேர் இருக்காங்க. ஓகேவா. ஒருத்தர் வந்து மிஸ்டர் வி, இன்னொருத்தர் வந்து மிஸ்டர் டி அண்ட் இன்னொருத்தர் மிஸ்டர் ஓ. ஓகேவா. இது ஏன் வியோட எடுத்துக்கேன்னு யோசிக்காதீங்க, சும்மா அப்படியே ரேண்டமாக எடுத்தேன். ஓகே, ஃபைன். இப்போது வி அப்படின்றவர்கிட்ட ஒரு பெரிய வீடு இருக்குது. ஓகேவா, லேண்டோட சேர்த்து ஒரு பெரிய வீடு இருக்குது. டி அப்படின்றவர் வந்து ஒரு புரோக்கர். ஓகேவா. அண்டு நம்மளோட ஓ வந்து அவர் தான் வந்து வாங்க போகிறவர். ஓகேவா, சேம் பையர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ வி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட லேண்டை வந்து ஒரு வருஷம் வாங்கியிருக்காரு. அது என்ன வருஷம்னா 2006-07. இந்த வருஷம் அவர் வந்து ஒரு அழகான லேண்ட் வாங்கிட்டார். ஓகேவா, ஒரு குட்டி லேண்டு. அந்த குட்டி லேண்டோட விலை அவர் வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா, 1,50,000 இருந்துச்சு. இது வந்து அவரோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கூட நம்ம சொல்லலாம், நம்ம டேர்ம்ஸில் சொல்லணும்னா. ஓகேவா. இப்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, 2008 வருஷம் 2008-09 அந்த பீரியடில் வந்து இந்த லேண்டை காம்பவுண்ட் வால்லாம் போட்டு சின்னதாக ஒரு வீடு கட்டுறாரு. ஓகேவா, அழகாக குட்டி குட்டி கதவு ஜன்னெல்லாம் வச்சு அழகாக ஒரு வீடு கட்டிட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து ரொம்ப நாள் இருக்காங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சோ, இல்லைனா வெளியே ஊருக்கு போகிறாங்களோ, அந்த வீட்டை வந்து விற்றுட்டு போயிடணும்னு நினச்சிட்டாங்க. அப்போது 2016-17 அந்த ஃபினான்ஷியல் இயரில் 30th அப்போ வந்து விற்றுடுறாங்க. ஓகேவா, இந்த டேட்டில் வந்து இந்த லேண்டை வந்து விற்றுடுறாங்க. யாருக்கு, மிஸ்டர் ஓ, இந்த மனுஷனுக்கு விற்றுடுறாங்க. ஓகேவா. விற்கும்போது எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரியுமா, 3 lakhs. அவருக்கு வந்து விற்கிறதுக்கு 3 lakhs ஆகுது. ஏன்னா இந்த லேண்ட் வி வந்து டி மூலமாக டிக்கு ஒரு 30,000 கமிஷன் கொடுத்துட்டு, ஸோ டிக்கு வந்து 30,000 கமிஷன் கொடுத்துட்டு நம்ம ஓக்கு எவ்வளோ விற்கிறாங்க, நம்ம ஓக்கிட்ட ஆல்மோஸ்ட் 3 lakhs, அதாவது 3 lakhs வந்து செலவாயிருது விற்கும்போது. அப்படின்னா விற்கிறதுக்கு 2,70,000 ஆகுது. அதாவது ஓக்கிட்ட எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 2,70,000 விற்றுருக்காரு.
விற்கிற கமிஷன் எவ்வளோ 30,000 அண்ட் அது வாங்கும்போது 1,50,000 இருந்துச்சு. இந்த இயரில் வாங்கினாங்க, இந்த இயரில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நமக்கு எப்போவுமே கெட்டது பண்ணாது. சில நேரம் கவர்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும், எஸ்பெஷலி வி மாதிரியான ஆளுங்களுக்கு. ஸோ மிஸ்டர் வி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட விஷயத்தை விற்கும்போது கவர்மெண்ட் சொல்லுது, இல்லைங்க உங்களது வந்து லாங் டேர்ம் ஆகுது. ஏன்னா ஆப்வியஸாக 2006-07 வாங்கி எப்போ விற்கிறாங்க, 2016-17 தான் விற்கிறாங்க. அப்போ இவ்வளோ வருஷம் கேப் வர்றதுனால, ஸோ ஆப்வியஸாக இது லாங் டேர்ம் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இண்டெக்ஸிங் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஏன் இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுது, இதனால் விலை வந்து ஜாஸ்தி ஆயிருமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷமும் வந்து இண்டெக்ஸிங், அதாவது விலை வந்து ஏறிட்டே போகும் இல்லையா, ஒரு வருஷம். இன்றைக்கி வந்து சே 1 கிலோ அரிசி வந்து ஒரு 10 ரூபா இருக்குன்னா, அடுத்த வருஷம் வந்து அதே அரிசி 15 ரூபா 20 ரூபா அப்படி மாறும் இல்லையா. ஸோ அந்த சேஞ்ச் இன் ப்ரைஸ் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோமா, அந்த இன்ஃப்ளேஷனுக்கும் வந்து நம்ம கரெக்டான விஷயம் வந்து நமக்கு கிடைக்கணும். அது வந்து நம்ம ஏமாறக்கூடாது இல்லையா. இன்ஃப்ளேஷன் இதே டேட்டை நான் வாங்கிதுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குமோ அந்த டேட் கம்பேர் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் நல்ல விஷயம், தெரியலனா இப்போது தெரிஞ்சிட்டிங்க. ஆசம். ஓகே, இப்போது இண்டெக்ஸிங் ஏன் பண்ணுறோன்னு புரிஞ்சிடுச்சா. ஸோ நான் வந்து 2006 ஒரு பில்டிங் வாங்குகிறேன் 1,50,000 ரூபாய்க்கு. ஆனால் இப்போ அதே பில்டிங்கை நான் இந்த வருஷம் 2016 வாங்கியிருந்தேன்னா அது எவ்வளோ விலை இருந்திருக்கும், அதே இம்ப்ரூவ்மெண்ட் நான் 2016 பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேபிட்டல் கெயினுக்கு வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து இதையே ஒரு சம்மா வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட கொஷின் பேசிக்காக இல்லையா. ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 3 lakh இருந்துச்சு, 2016 விற்றாங்க. எக்ஸ்பென்ஸ் ஆன் சேல் 30,000 ப்ரோக்கருக்கு கொடுத்தாங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 1,50,000. அது வந்து நம்ம 1,70,000 நினைக்கிறேன். ஓகே, 2006-07 பார்த்தோம். அப்புறம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 2 lakh. இதுதான் வந்து நம்மளுடைய சம்மா. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இண்டெக்ஸிங் படி சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸிங் எப்படி பண்ணணும்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் அதோட ஃபார்முலா பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ எப்போ வேணால் வாங்கிக்கோப்பா, பட் இந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நீ இண்டெக்ஸ் பண்ணணும், அதான் கவர்மெண்ட் சொல்லுது இல்லையா. ஸோ நம்ம பேசிக்காக என்ன எடுத்துப்போம், இது இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், இந்த காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த வருஷம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த வருஷத்தோட இண்டெக்ஸு. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயர். ஓகேவா, அது கீழே என்ன பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் ஆஃப் எந்த வருஷம் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்களோ, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அக்வசிஷன். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டோடையதும். indexed cost of improvement. இதுக்கும் ஃபார்முலா நீங்களே சொல்லலாம், எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி தான், அந்த என்ன பண்ணுறோமோ அந்த அக்வசிஷனோ இம்ப்ரூவ்மெண்ட்டோ இன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வருஷம் பை அக்வயர் பண்ண இல்லை இம்ப்ரூவ் பண்ணது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், காஸ்ட் ஆஃப், வெரி குட், இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் ஆஃப் இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வருஷத்தோட இண்டெக்ஸு டிவைடட் பை இண்டெக்ஸ் ஆஃப் இயர் ஆஃப் அக்விசிஷன். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இயர் ஆஃப், இந்த இடத்துல என்ன வரும், இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அங்கே அக்வயர் பண்ணோம், ஸோ அக்விசிஷன் எழுதுனா, இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறோம், ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அவ்வளோதான். ஓகேவா, ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம் போடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் சேல் வேல்யூ எழுதுவோமா. ஃபுல் சேல் வேல்யூ எவ்வளோ நம்மளது, ஃபுல் சேல் வேல்யூ வந்து
3 lakhs. கரெக்டா? இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்ஸ் விச் இஸ் இன்சிடென்டல் டு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நம்மளுடைய ப்ரோக்கரேஜ். ப்ரோக்கரேஜ்க்கு நம்ம எவ்வளோ கட்டினோம், 30,000 கட்டினோமா? ஸோ பாக்கி எவ்வளோ இருக்கும், 2,70,000. ஓகே, இப்போ தான் நம்மளுடைய மெயின் பிக்சர் வரப்போகுது. அது என்னென்னா நம்மளுடைய இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், அதாவது நம்மளுடைய 1,50,000 இன்ட்டு ஒர்க்கிங் மாதிரி பார்த்துக்கிறோங்க, இன்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் ஆஃப் இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் என்னது நம்மளுக்கு, இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 2006-7. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இன்வால்வ் ஆகிருக்க 3 வருஷத்தோட இண்டெக்ஸும் நான் உங்களுக்கு தனியாக எழுதி வச்சிடுறேன். 2006 to 2007 அந்த வருஷத்துக்கான இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா 122. அப்புறம் 2008 நம்ம இம்ப்ரூவ் பண்ண வருஷம், அதாவது 2008-9க்கு வந்து 137. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்து செல் பண்ண வருஷம் 2016 and 17ஓட இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ, 264. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து அஃபீஷியலாக சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் மூலமாக தரப்பட்ட அஃபீஷியலான இண்டெக்ஸ். இது எதுவும் இமேஜினரி கிடையாது, உண்மையான இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இது. ஓகே, இப்போது இந்த 1,50,000 இன்ட்டு நம்மளுடைய இண்டெக்ஸிங் படி 2006-7க்கு வந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சு இண்டெக்ஸு, 264. அண்ட் கரண்ட்டாக அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 2016-17ஓட இண்டெக்ஸ் எவ்வளோ, 122. சாரி, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வருஷத்தோட இண்டெக்ஸு, இது வந்து அக்வயர் பண்ண வருஷத்தோடைய இண்டெக்ஸு. ஓகேவா? ஸோ இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து எந்த வருஷத்தோடது, 16-17ஓடது. இது வந்து 2008-9ஓடது. குழம்பிடாதீங்க. இது பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் வந்து 3,24,591. ஸோ இவ்வளோ விலைக்கு போக வேண்டிய ஒன்றை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோவுக்கு விற்றுருக்காங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது தான் நம்மளது இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அதே தான் பண்ண போகிறோம். 2 lakh இன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வருஷத்தோட இண்டெக்ஸ் டிவைடட் பை இம்ப்ரூவ் பண்ண வருஷத்தோட இண்டெக்ஸ் 137 பண்ணோம்னா நமக்கு 3,85,401 வரும். இது அப்படிங்க எழுதிக்கலாம், 3,85,401. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன வரப்போகுது, லாஸ் வரப்போகுது. எவ்வளோ வரப்போகுது, 9,31,302. இதுதான் வந்து நம்மளுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். எவ்வளோ, 9,31,302. சாரி, நமக்கு லாஸ் வந்து எவ்வளோ வரும்னா ஆக்சுவலாக 4,39,991. இதுதான் நம்மளுடைய லாஸ். ஓகேவா? இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதோட வந்து நம்மளோட லாங் டேர்ம் கேபிட்டலுக்கான இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து சம்ஸ் தான் போட போகிறேன், நியூமரிக்கல் தான் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறேன் லாங் டேர்ம் கேபிட்டலில். ஸோ இன்றைக்கி வீடியோ நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.